ஸோ 2K கிட்ஸுக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃபீல்லாம் இந்த மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றபடி காமனாக வந்து எல்லாரும் அதை இது பண்ண மாட்டாங்க. இப்பெல்லாம் வந்து நார்மலாக ஒரு பொண்ணை யாருமே லவ் பண்ணுறதே இல்லையா, 2-3 பேரை லவ் பண்ணுறாங்க. ஓப்பனாக சொல்ல போனால் பொண்ணுங்களுக்குள்ள கரெக்டாக இருக்காங்களா? அது வேஸ்ட். ஒரே பொண்ணு நினைச்சு ஒழிக்குதுங்கிறது வேஸ்ட். ஏன்னா லைஃப்ல ஒரு பாயிண்ட் அப்புறம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புங்க என்ன ஆயிடுச்சுன்னா டைம் பாஸ் அப்படி ஈஸியா நான் உண்மையா இருக்கேன் ட்ரூவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எல்லாம் பாசிங் அவுட் ஈஸியா மூவ் ஆயிடுறாங்க மோஸ்ட்லி. இந்த ஜென்ரேஷன்ல வந்து இந்த பழைய காலத்துல நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தாலும் அழிஞ்சிட்டே வரோம்ல, அந்த மாதிரி இப்ப அழியக்கூட நிலைமையில இருக்கிறது காதல் ஒண்ணுதான். நீங்க 90s கிட்ட 2K கிட்ட? நான் வந்து 90s கிட்ஸ். 90s கிட்ட. ஓகே, நீங்க நம்ம டைம்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, நீங்க படம் பார்த்திருப்பீங்க. அந்த டைம்ல லவ் பண்ணா லவ் ஃபெயிலியர்னு ஒன்று இருக்கும், லவ் ஃபெயிலியர் சாங்னு ஒன்று இருக்கும், எல்லா பசங்க போய் லவ் ஃபெயிலியர் வச்சு சரக்கு அடிக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கும். பட் இந்த 2K கிட்ஸ் காலத்துல அந்த மாதிரி எல்லாம் இருக்கா? இவங்களுக்கு உண்மையா லவ் ஃபெயிலியர் கிட்ஸ் எல்லாம் அந்த மாதிரிலாம் இல்லை இல்ல. ஆமா, 90 கிட்ஸ் எல்லாம் மோஸ்டா வந்து ட்ரூவா லவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பெயின் அதிகமா இருக்கும். ஸோ 2K கிட்ஸுக்கு வந்து மோஸ்டா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃபீல்லாம் இந்த மாதிரி ஒருத்தர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. மற்றபடி காமனா வந்து எல்லாரும் அதை இது பண்ண மாட்டாங்க. நம்ம காலத்துல இல்ல 90s கிட்ஸ்ல நம்ம ரொம்ப உண்மையா இருந்தாங்க. இவங்களும் அதே நம்மளோட இதுல நம்மளோட ஒரு 10 வருஷம் தள்ளி பிறந்தவங்க. இவங்க மட்டும் ஏன் அப்படி இருக்காங்க, எதனால இப்படி ஆயிடுச்சுன்னு பாக்குறீங்க? இப்பெல்லாம் வந்து நார்மலா ஒரு பொண்ணை யாருமே லவ் பண்றதே இல்லையா, 2-3 பேரை லவ் பண்றாங்க. ஓப்பனா சொல்ல போனா பொண்ணுங்களுக்குள்ள கரெக்டா இருக்காங்களா? பொண்ணுங்க தெரியல, அது சொல்ல மாட்டீங்களா? பசங்க வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே, நம்ம இந்த படம் மாரி அந்த KGF மாரி 10 ஷூக்கு பாலிஷ் போட்டா ஒரு பண்ணு கிடைக்கிற மாதிரி வந்து லைக் வந்து அந்த மாதிரி ஒரு 10 இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு 10 ஐடிக்கு மெசேஜ் போட்டா ஒரு ஐடி ரிப்ளை வரும். ஸோ அது வந்து அந்த மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒரு தம்பியே வந்து அவன் போன் வாங்கி பார்த்தா இன்ஸ்டாகிராம் ஐடியில ஃபுல்லாவே மெசேஜ் பண்ண, என்னடா இந்த மாதிரி பண்றானா, ஏன்னா ஒண்ணு மாட்டோம்னா நான் சும்மா அப்படின்னா ஆயிரம் பண்ணா ஒரு ரிப்ளை வரும். வந்துச்சுன்னா நம்ம அப்படியே வந்து அப்படியே பேச்சு அப்படியே கான்வர்சேஷன் போய் அப்படியே பெருசா போயிடலாம் அப்படின்னு. அது வந்து வரலனாலும் அவனுக்கு பெரிய பிரச்சனையே இல்லை. ஒரு நம்ம அந்த காலத்துல நம்ம 90s கிட்ட இருக்கும்போது நம்ம வந்துட்டு அந்த பெண் அந்த பொண்ணை பார்க்கவே முடியாது, பார்த்தாலே இதை பேச அப்படிலாம் பேச முடியாது. இந்த காலத்துல இந்த இன்ஸ்டாகிராம் அதனாலதான் இப்படி ஆயிட்டாங்களோ. ஆமா, ஈஸியா வந்து இப்பெல்லாம் நிறைய பேர் வருது, நீங்களா பாக்குறீங்களா? ஆமா ஆமா, அதெல்லாம் வந்து நிறைய இருக்கு. அதெல்லாம் வந்து ரீசார்ஜ் பண்ணா யாருக்கிட்டோம்னா போன் எடுத்து பார்த்தாலே அந்த அன்பு ஆப், இந்த தோஸ்த் ஆப் எல்லாம் பண்றாங்களா ப்ரோ? அதனால வந்துட்டு எந்த அளவுக்கு இவங்களுக்கு இதாகுது சமுதாயத்துல? அதை பத்தி நான் யூஸ் பண்ணலையே, அது யூஸ் பண்ணல. நீங்க அதை பாக்குறேன்ல, அவங்க சொல்றாங்களே ஒரு பொண்ணு கிட்ட பேசணுமா, தனிமையில இருக்கீங்களா? ஆமா, அந்த மாதிரிலாம் வந்து ஈஸியா வந்து ஒரு வியாபாரமா பண்ணிட்டு இருக்கானுங்களா? ஆமா, அதெல்லாம் வந்து ஃபேக் தான். ஃபேக்ன்றது வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு ரிலேஷன்ஷிப். ஆமா, ஸ்கேம் மாதிரி. இப்போ நம்ம 90s கிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அந்த பொண்ணு பின்னாடி போறது, சுத்துறது, டெய்லி டைமிங், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கணும். அது வந்து அவன் வந்து ஒரு எஃபெக்ட் போட்டனால தான் வந்து அவன் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா வந்து ஆப்ல வந்து சீக்கிரமா வந்து சரி ஓகே ஆயின் மெசேஜ் போட்டு அந்த மாதிரி பேசுறதுனால அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. சும்மா ஒரு ஜாலியா பேசிட்டு அவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சுப்பாங்க. சில பேர் வந்து அவ்வளவுதான். அந்த மாதிரி இப்ப நீங்க 90s கிட் காலத்துல நீங்க பாத்துப்பீங்க, ஸ்கூல் டைம்ல அதெல்லாம் இருக்கும்போது நிறைய வந்து லவ் ஃபெயிலியர் சாங்ஸா வரும், லவ் ஃபீல் ஆகும், எல்லா பசங்க ஃபீல் பண்ணுவாங்க, இல்ல நம்ம கேள்விப்படுவோம் தேவதாசா சுத்துவா கையெடுத்துக்கோ அப்படின்னு. பட் இந்த 2K கிட் காலத்துல இதெல்லாம் நடக்குதா உண்மையாமே? இன்னும் அந்த லவ் ஃபெயிலியர் பண்ணா ஃபீல் பண்ற மாதிரி இருக்காங்க? ஏன்னா சினிமா பாட்டு கூட லவ் ஃபெயிலியர் பாட்டு வர மாட்டேங்குது. லவ் ஃபெயிலியர் பாட்டுலாம் இருக்கு. ஐ மீன் இப்போ நீங்க டியூட் பாட்டுலாம் எடுத்தீங்கன்னா அந்த பாட்டுலாம் இப்போ ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அதுல லவ் ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டேன், பட் அதுல இன்னமும் பாப்புலர் ஆயிட்டு இருக்கு, ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. மேபி அந்த 2000s அப்ப அந்த தனுஷ் சிம்பு பாட்டு அளவுக்குலாம் இப்ப கிடையாது. மேபி அந்த ஜெனரேஷன்ல கொஞ்சம் பசங்க அந்த அளவுக்கு ஃபீல் பண்றது இல்லையா? ஃபீல் பண்றது இல்ல, பசங்க ஃபீல் பண்ணாங்க. மேபி அவ்வளவு பேசாம இருக்காங்க, ஓப்பனா பேசாம இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் நீங்க சொல்ல மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் இப்போ ரொம்ப டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. கண்டிப்பா அந்த காலமா மாறி இருக்கு. அது ஐ திங்க் மேபி பசங்க மெச்சூரா கூட வாய்ப்பு இருக்கு, பொண்ணுங்களும் மெச்சூர் ஆயிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்காங்க ரிலேஷன்ஷிப்ல. பட் தெரியல, காலமா மாறிடுச்சு. இல்ல அது என்ன, நீங்க எதுன்னு ட்ரூல நினைக்கிற மாதிரி ஈஸியா மூவ் ஆன் ஆயிட்டு போறது வந்துட்டு இதாக நினைக்கிறீங்களா? இல்ல ஒரே பொண்ணை வந்துட்டு நினைச்சுக்கிட்டு கடைசி வரைக்கும் அதுக்காக உருகிட்டு இருக்கிறது வந்துட்டு அது வேஸ்ட். ஒரே பொண்ணு நினைச்சு உருகுதுங்கிறது வேஸ்ட். ஏன்னா லைஃப்ல ஒரு பாயிண்ட் அப்புறம் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். ஏன் ஆயிடுச்சு என்ன ஆயிடுச்சுன்னு. கண்டிப்பா ஒரு பாயிண்ட்ல ஹர்ட்ஃபுல்லா தான் இருக்கும். அது கடந்து போறதுங்கிறது டைம் ஆகும். பட் அது கடந்து போறதுங்கிறது தான் பெட்டர். ஏன்னா ஒரு விஷயத்துலயே ஃபிக்ஸட் ஆகி மாறாம இருந்தோம்னா நமக்கு வாழ்க்கையில அவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. அதனால மெயினா எனக்கு தெரிஞ்சு நான் 90s கிட்ஸ்லயே அக்ரி பண்ண மாட்டேன், 2K கிட்ஸ் அக்ரி பண்ண மாட்டேன். ஒரு மிடில் கிரவுண்ட் ஒன்று இருக்கு, ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்கு. அது ரிலேஷன்ஷிப்பை தாண்டி அதை நம்மளா ஓவர் கம்பெனி வந்தாதான் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். இல்ல இப்ப அந்த
இது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டுமே அதுவும் ஒரு டாக்ஸிக்னு வச்சுக்கலாம், இல்ல இதுவும் வந்துட்டு ஒரு ஈஸியா அந்த அளவுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ்னு வச்சுக்கலாம். இது வந்துட்டு எதனால இந்த மாற்றம் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? காலம் மாறிடுச்சு ப்ரோ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாலாம் இப்போ நான்லாம் இப்போ நான் 3 நாள் வயசு இருக்கும்போது ஃபோனே வேற, ப்ளூபெரி ஃபோனு, அந்த டச் ஃபோன்லாம் கிடையாது. டச் ஃபோன் வந்ததுக்கப்புறம் இப்போ சோஷியல் மீடியாங்கிறது எங்கேயோ வளரி போயிடுச்சு. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே நமக்கு ஆக்சஸ் இருக்கு. எல்லாமே ஃபோனை திறந்தாலே யூ சி சம் ஒன் ரைட். ஸோ இப்போ அந்த ஆக்சஸ் ஈஸியாகும் போது அந்த க்ரஷஸும் ஈஸியாக டெவலப் ஆகிடுது, டிசால்வ் ஆகிறதும் ஈஸியாக டிசால்வ் ஆகிடுது. அது சரி தப்புங்கிறது சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் கிடையாது. பட் அது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. பட் என்ன கேட்டா நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து ஒரு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதில் வெக்ஸ் ஆகி இருக்கிறது வந்து நாட் ஒர்த் இட் பிரதர். கண்டிப்பா அது கடந்து போறது கஷ்டம். பட் கடந்து போய் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல பாக்குறதுங்கிறது தான் இம்ப்ரூவ்மெண்ட்கான நல்ல விஷயம். இப்போ நீங்க 90s கிட்ட 2K கிட்ட 90s கிட்ட ஓகே. நீங்க நம்ம பார்த்துருப்பீங்க, நீங்க சின்ன வயசுல வரும்போது வந்துட்டு லவ் ஃபெயிலியர்னா அழுகிறது, தாடி வளர்க்குறது, தேவதாஸ் அந்த மாதிரி எல்லாம் சொல்லிக்கிறேன். பட் இந்த 2K கிட்ஸ் காலத்துல வந்துட்டு உண்மையுமே இந்த லவ் ஃபெயிலியர்ல இருக்கா? ஜெனரேஷன் மாறிடுச்சு. இல்ல ஜெனரேஷன் மாறிடுச்சு. இப்போ எல்லாம் கல்யாணம் தாண்டி லிவிங் கேட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த லவ்ன்றது பிரேக்கப் ஆனாலும் அந்த ஃபீலிங்ஸ்லாம் இல்லை, நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு போயிடுறாங்க. அது எதனால அந்த மாற்றம் வருதுங்கிறீங்க? எல்லாம் டெக்னாலஜி தானே சார். எல்லாம் மொபைல்லையே இப்போ எல்லாருமே பார்த்துடுறாங்க. அப்போ வந்து லேடிஸ்க்கு எதுவுமே தெரியாது. இப்போ இருக்க ஒரு லேடிஸும் ரூல்ஸ்ல இருந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல பிரேக்கப் ஆன அதெல்லாம் ஓகே தான். பட் இவங்க எப்படி இருந்தாலும் அந்த ஃபீலிங்கிறது ஒண்ணுதான், ஹியூமன் எமோஷன். ஒருத்தர் நம்ம ஒரு பிடிச்சவங்க நம்மளை விட்டுட்டு போனாங்கன்னா இப்ப அந்த 70ஸ்லயே அழுதுருப்பாங்க, நம்ம 90ஸ்லயே அழுவோம். பட் இவங்களுக்கு வந்து இருக்க ஜெனரேஷன் மூவ் ஆன் ஆயிடுறாங்க. இப்போ 90ஸ்ஸே நிறைய டிவோர்ஸ் கேஸ் வந்து கோர்ட்ல போயிட்டு தானே இருக்கு. எல்லாருமே வந்துட்டு மூவ் ஆன் ஆயிட்டு நெக்ஸ்ட் லைஃபை பார்த்துட்டு போயிடுறாங்க. அது ரொம்ப நார்மலா. இப்ப நம்ம கல்ச்சர் ஒரு புருஷன் ஒரு அந்த அந்த ஜோன்ல விட்டுட்டாங்க இல்லைங்களா? அந்த இது இருந்துச்சுல நம்ம டைம். அது அவங்களோட விருப்பம் தானே, அது நம்ம யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க இருந்துக்கிறாங்க. அதனால வந்துட்டு அது தப்பும் சொல்ல முடியாது, சரியும் சொல்ல முடியாது. அதனால அப்படி பாக்குறீங்க. நீங்க வந்து 2K கிட்ட இருந்தாலும் இப்ப 90s கிட்ல வந்துட்டு சொல்லுவாங்கல்ல, நீ வந்துட்டு லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதை பொண்ணு நினைச்சிட்டே உருகுறது, தாடி வளர்த்துட்டு இருக்குது, லவ் ஃபெயிலியர்னா சரக்கடிக்கணும், இல்லாட்டி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டாக்ஸிக்னா கையை எடுத்துக்கணும் அப்படி. பட் இந்த 2K கிட் காலத்துல இந்த மாதிரியான இதெல்லாம் வந்துட்டு இருக்கா, நடக்கல? இல்ல இந்த இன்னும் அப்படியே தான் இருக்காங்களா? இல்ல ஆக்சுவலி அது பர்சன் டு பர்சன் டிஃபர் ஆகுது. நிறைய பேர் இன்னும் அப்படிதான் இருக்காங்க. அது ஒவ்வொருத்தங்களோட பாயிண்ட்னு நான் நினைக்கிறேன். இப்ப எனக்கு நான் எவ்வளவு டெப்த் அந்த பொண்ணை லவ் பண்ணிருக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட் இப்போ சொல்லிட்டு போனாரு, ஏன்னா 90s கிட்ல வந்துட்டு நம்ம வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவோம், அந்த பொண்ணுகிட்ட ஈஸியெல்லாம் பேசிட முடியாது, அந்த பொண்ணு ஏதாவது பஸ் ஸ்டாண்ட்ல வந்தா அப்படி போற கேப்பு, இல்லாட்டி இப்படி வர கேப்பு, அந்த மாதிரி ஒரு பட் இப்போ வந்துட்டு 10 பேருக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்றான், அதுல 3 பேர் ரிப்ளை பண்றாங்க, 1 இதாகுது. அதனால அவங்களுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் அதுல போடாதனால ஈஸியா அதை மூவ் ஆன் ஆகி போயிடுறாங்க. அது ஈஸியா கிடைக்கிறது ஓகே, ஆனா இம்பாக்ட்ன்றது டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இப்போ பிராக்டிக்கலா ஒருத்தங்க லவ் பண்றாங்க அப்படின்னா எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டயும் அந்த பொண்ணுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு எனக்கும் தெரிஞ்சுக்கினாதான் அந்த பாயிண்ட் மீட் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ எனக்கு வேணும், நான் இவ்வளோ எஃபர்ட் போடுறேன்னா அதுல இருந்து பேலன்ஸ் ஒரு ஆப்போசிட்ல இருந்து ஒரு 20% வந்தாலும் அதுக்கு ப்ராப்பரான லவ் தானே. அங்க பிரேக் ஆகிறதுக்கு சுச்சுவேஷன் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்துட்டு ஈஸியா மூவ் ஆன் ஆகி போயிடறாங்களா? இஃப் ஓகே அப்படின்னா ஓகே, செட் ஆகல அப்படின்னா யாருமே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல. அதுதான் ஆக்சுவலான விஷயம். அதனால அப்ப இப்ப இதுதான் டீசென்ட்ங்கிறீங்களா? அந்த மாதிரி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அப்படி வச்சுக்கிறதுக்கு சும்மாவே இருக்கலாம், தனியாவே இருந்துக்கலாம். இதுல என்னன்னா தனியா இருக்கிறது ஒரு பெரிய கஷ்டம்லாம் இல்ல. ஆக்சுவலி நம்மளை ஏமாத்திட்டு இருக்கோம். ஓகே நம்ம தனியா இருக்கோம், நம்ம கூட ஆள் இல்லைன்னா நம்ம கஷ்டப்படுவோம்ட்டு. ஆக்சுவலா நம்ம ஜாலியா தான் இருப்போம். நம்மளே நம்ம மைண்டே நம்ம போட்டு நம்ம தனியா இருக்கோம், நம்மளுக்கு ஆள் இல்ல, விட்டு போயிட்டாங்க அப்படின்லாம் இல்ல. இப்ப இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே எல்லாம் ஒரு ஹீரோயினா வராங்க, இல்ல எவனா ஒருத்தர் ரீல்ஸ் போடுறான் பொண்ணுவோட, அதெல்லாம் பார்த்து அதான் ஆட்டோமேட்டிக் நம்ம ட்ரிகர் பண்ணது இல்ல. பிரெயின் ராட் ஆகாம இருந்தா சரி, அவ்வளவுதான். மத்தபடி எல்லாமே சிலான விஷயம் தான். நார்மலா தான் இருக்காங்க இவங்க, நார்மலா தான் இருக்காங்க. இப்போ 90s கிட்ஸ்க்கும் 2K கிட்ஸ்க்கும் பெரிய டிஃபரெண்ட்லாம் இல்ல. லவ் அந்த பர்சன் மேபி அப்படி இருக்கலாம். பெண்கள் வந்துட்டு அந்த டைம்ல பயப்படுவாங்க, இப்ப லெட்டர்னா ஐயோ தூக்கி போய் அப்பாட்ட சொல்லிடுவேன் தெரியுமா அப்படின்னு. பட் இப்பனா அக்செப்ட் பண்ணா, ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணா இது பிளாக் அப்படின்னு பெண்களும் போறாங்களா? இந்த மாற்றம் எப்படி பாக்குறீங்க? இது எனக்கு தெரிஞ்சு எரா மாற ஒண்ணுமே மாறிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப லெட்டர்ல பண்ணிட்டு இருந்ததான் இன்ஸ்டாகிராம்ல பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அடுத்து வேற ஏதாவது, இப்ப அடுத்த ஜெனரேஷன்ல நேர்ல மீட் பண்ற மாதிரி ஏதாவது இருக்கும். சோ அந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு லவ்னு வர பாயிண்ட்ல வந்து ட்ரூவா
எல்லாருக்குமே இருக்குமான்னு சொல்லி கேட்டா கிடைக்காது. ஆனா கிடைச்சா விட்டுறக்கூடாது, அவ்வளவுதான் பாயிண்ட். அவ்வளவுதான் பாயிண்ட். இப்ப 90s கிட்ட 2K கிட்ட நீங்க 2K 2K கிட்ட நீங்க வந்து 90s கிட்ல வந்து பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்பெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தாடி வளர்க்கறது, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போச்சுன்னா கையை எடுத்துக்கிறது, அப்படி இப்படிலாம் பண்றது. பட் இந்த 2K கிட்ஸ்ல எல்லாமே ஈஸியா மூவ் ஆன் ஆகிறதா சொல்றாங்க. அது உண்மையா இல்ல உண்மையா 2K கிட்ஸ்க்கும் அந்த ஃபீலிங் அந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்கா? இருக்கு ரேர், பட் ஈஸியா இப்ப எல்லாரும் மூவ் ஆன் ஆயிடுறாங்க. இப்ப இருக்க ஜெனரேஷன் தகுந்த மாதிரி எல்லாரும் இப்போ எப்படி சொல்றது, பாசிங் கிளவுட்ஸ், டைம் பாஸ், அப்படி ஈஸியா நான் உண்மையா இருக்கேன், ட்ரூவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா எல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் ஈஸியா மூவ் ஆயிடுறாங்க மோஸ்ட்லி. அது எதனாலன்னு சொல்றீங்க இந்த மாற்றம் வந்துட்டு? இப்ப இருக்கவங்க ஈஸியா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க வாட் எவர் தி திங் இஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு சீரியஸா இறங்குறது இல்லைன்னு சொல்றேன். ஆமா, சும்மா டைம் பாஸ் அப்படிதான் மோஸ்ட்லி. 2K கிட்ட உங்களுக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுதா? ஆமா, இப்போ லவ்லாம் எதிர்பார்க்க முடியாது. எல்லாரும் ஸ்டார்டிங்கே இப்போ வந்து அந்த காலத்துல தான் உண்மை லவ் பண்றேன் தேடி கண்டுபிடிச்சேன் ஒரு மாசம் பின்னாடி அலைஞ்சாதான். இப்பெல்லாம் அப்படி யாரும் கிடையாது. அப்ரோச் பண்றது ஓகேனா ஓகே, இல்லனா இல்ல. ஃபாலோ ரெக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணா, இல்லனா அடுத்த ரெக்வெஸ்ட் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இதுதான் வந்துட்டு இப்ப இந்த சோஷியல் மீடியா தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் காரணமா நீங்க பாக்குறீங்களா? சோஷியல் மீடியான்னு சொல்ல முடியாது, அவங்க வளர்ந்த விதம், அவங்க இருக்க சர்க்கிள். சோஷியல் மீடியா ஒரு ரீசன் தான், பட் அவங்க மைண்ட் செட் பொறுத்து. இல்ல நான் எப்படி பாக்கனா, இப்ப 90s கிட்ல நான் 90s கிட் தான். இப்ப நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணா, அந்த பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல வர அந்த ஒரு மொமெண்ட் தான் நான் பார்க்க முடியும். திரும்ப அது பேச கூட முடியாது. திரும்ப ஏதாவது வந்து டியூஷன்ல வந்துச்சுன்னா பேசுறது, அந்த ஒரு 2 நிமிஷம் மிஸ்ஸுக்கு தெரியாம பேசிக்கிறது, அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த பொண்ணு நம்ம அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்போம், அந்த பொண்ணு வர டைம்ல இப்போ. பட் இப்ப அப்படி இல்லாம ஒரு 10 பேர் ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்களா, 3 பேர் அக்செப்ட் பண்ணா. இப்ப எல்லாம் மோஸ்ட்லி ஸ்டார்ட் ஆகுது சோஷியல் மீடியா தான். இதுதான் வந்துட்டு ஒரு மாற்றமா நீங்க பாக்குறீங்களா? எல்லாரும் ஈஸியா கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்களே, எல்லாம் நிறைய மீடியாஸ் இருக்கு, சோ ஈஸியா கான்டாக்ட் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து தான். என்னன்னா இப்ப நீ வந்து கேள்விப்பட்டிருப்ப 90s கிட்ஸ்லாம் வந்து பார்த்தா அந்த டைம்ல லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா தாடி வளர்க்கறது, ஐயோ கையில அறுத்துக்கிறது, ரொம்ப இதா இருக்கிறவங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்ப. ஆனா இந்த 2K கிட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களாம் வந்து அப்படி கிடையாது. அவங்களாம் ஈஸியா ஒரு பொண்ணு விட்டா இன்னொரு பொண்ணு அப்படின்னு போறாங்கன்னு சொல்றாங்க. இது எப்படி பாக்குற? உண்மையா? உண்மைதானா? எப்படி சொல்றதுன்னா, இந்த ஜென்ரேஷன்ல வந்து இந்த பழைய காலத்துல நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்தாலும் அழிஞ்சிட்டே வரோம்ல, அந்த மாதிரி இப்ப அழியக்கூட நிலைமையில இருக்கிறது காதல் ஒண்ணுதான். அதுதான் பழமையா அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுனே வருதுதான். அப்போ அப்படியே எப்படி சொல்றது, நம்ம வந்து ஒரு டைம்ல ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் தான் இப்ப பெஸ்டியா வந்து நிக்குது. இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டா ஒன்னொன்னு மாறினே போகுது, அழிஞ்சினே தான் வருது. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னமும் இந்த காலத்துல யாருன்னா ட்ரூ லவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தான் சொல்லணும், வேற எதுவும் சொல்ல முடியாது. ஆனா போயிடும். நான் இன்னும் கொஞ்ச நாள் எப்படி சொல்றது, இது எதனால இப்படி போகுது? காதல் ஏன் போகுது? எதனால இப்ப எப்படி சொல்ல? ஒரே ஆண்கள் தான், ஒரே எமோஷன் தான், மனிதர்கள்லாம் ஒரே இதுல வாழ்றாங்க. இல்ல நான் எப்படி சொல்றது, நம்ம இப்ப ஆணும் பெண்ணும் சமம்ன்ட்டு நிறைய விஷயம் சொல்றோம்ல, அந்த மாதிரிதான் நம்ம சொல்லுவோம். பொண்ணுங்கிட்ட போய் கேட்டா பசங்க எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்துறாங்க தெரியுமா, அதனால நாங்களும் அப்படி ஆயிட்டோன்றாங்க. இப்போ சரி, இப்போ பசங்களை போய் கேட்டா அந்த பசங்க பொண்ணு எவ்வளவு தெரியுமா ஏமாத்துவோம், அதனால நாங்க அப்படி ஆயிட்டோன்றாங்க. ஆனா 2 பேரும் எப்ப புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. நம்ம ஒழுங்கா இருந்தா காதல் ஒழுங்கா இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி அவன் அப்படி பண்றான் இவன் இப்படி பண்றானா, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு யாரும் யோசிக்கிறது இல்ல. இந்த மாதிரி மாறி மாறி ஒரு ஈகோ பிரச்சனைனால அப்படியே மாறி, முன்னாடி ஒரு காதல ஒருத்தன் தோத்தவன் என்ன பண்றான், அத்த காதலும் அப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு அவனும் மாறிடான். பொண்ணுங்களும் அதே மாதிரி மாறிடுது. இந்த மாதிரிதான் தொடர்ந்து நடந்துக்கிறதுனால காதல் நினைக்கிறது இல்ல பெருசா. அதனாலதான் காதல் வந்து இதா இல்ல. இப்ப நிறைய பேர் இப்ப தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சொன்னாரு, இப்ப வந்துட்டு அந்த காலத்துல காதல்னா உடனே இப்ப போன்ல மெசேஜ் பண்ணோம் எல்லாம் பண்ண முடியாது. அந்த பொண்ணு பஸ்ஸுக்கு போனா பாக்கணும், வெயிட் பண்ணணும், அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இப்பனா இன்ஸ்டாகிராம்ல 10 அக்கௌண்ட் 10 பேர் ஃபாலோ பண்றோம், அதுல 3 பேர் அக்செப்ட் பண்றாங்க, 2 பேர் பேசுறோம். சொல்றது அந்த ஒரு பொண்ணு சோசியல் மீடியா தான் காரணமா இப்ப இந்த மாதிரி மாறுறதுக்கு? சோசியல் மீடியா காரணம்னா அது ஒரு காரணம் தானா. நம்ம எவ்வளவு பாக்குறோம், எவ்வளவு படத்துல பாக்குறோம், அந்த மாதிரி தான். லவ் பண்ற பொண்ணுங்க 2 அக்கௌண்ட் வச்சிருக்காங்க, பிரைவேட் அக்கௌண்ட் தனியா, பப்ளிக் அக்கௌண்ட் தனியா. இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குது புதுசா. சோசியல் மீடியா என்ன பத்தி அது பெரிய காரணம்னாலும் அது எப்படி அது மாறினே தான் இருக்கும். நம்மளும் ஒரு பக்கம் இருக்கணும்ல. சோ அதனால அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம். மெயினா மனிதர்கள் தான் தப்பு, அவங்க திருந்திட்டா காதல் உண்மையா இருக்கும். எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனை வந்து தான் இருக்கும், நம்ம தானே அதை பார்த்து போகணும். அந்த மாதிரி தான் அதுவும் ஒரு காரணம் தான்.